லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தானியேலின் காட்சி, செம்மறியும் வெள்ளாடும். முன்பு தோன்றிய காட்சிக்கு பிறகு பெல்சாட்சரின் 3ஆம் ஆட்சி ஆண்டில் தானியேல் என்னும் நான் வேறொரு காட்சி கண்டேன். அந்த காட்சியில் நான் கண்டது பின்வருமாறு: 7ஆம் மாநிலத்தின் தலைநகரான சூசா நகரில் நான் இருந்தேன். அந்த காட்சியில் நான் ஊலாய் ஆற்றின் அருகே நின்று கொண்டிருந்தேன். நான் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது ஒரு செம்மறி கிடாய் அந்த ஆற்றங்கரையில் நிற்க கண்டேன். அதற்கு 2 கொம்புகள் இருந்தன. 2 நீளமான கொம்புகள். ஒன்று மற்றதை விட நீளமானது. நீளமானது 2வதாக முளைத்தது. அந்த செம்மறிக்கிடாய் தன் கொம்புகளால் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பாய்ந்து முட்டுவதை கண்டேன். அதன் எதிரே நிற்க எந்த விலங்காலும் இயலவில்லை. அதன் வலிமையிலிருந்து விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை. அது தன் விருப்பப்படியே நடந்து தற்பெருமை கொண்டு திரிந்தது. விவிலிய தேடல். திருப்பாடல் 33 பகுதி 5. படைபலமின்றி இறைப்பலத்தால் வெல்வோம். பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். அன்பர்களே, இவ்வார விவிலிய தேடலில் பேறு பெற்ற மக்களினம் நாம் என்ற தலைப்பில் திருப்பாடல் 33 12 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இந்நாளில் அதனை தொடர்ந்து வரும் 16, 17 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது இறைப்பிரசனத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தன் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசருமில்லை, தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரருமில்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது. பிரியமானவர்களே, மேற்கண்ட இந்த 2 இறைவசனங்களிலும் தாவீது 2 காரியங்களை நமக்கு குறித்து காட்டுகிறார். முதலாவதாக, போர்களும் படைபலமும் மட்டுமே ஒரு மன்னரின் வெற்றிக்கு முக்கியமில்லை என்கிறார். இப்போது முதல் காரியம் குறித்து சற்று ஆழமாக சிந்திப்போம். பிரான்ஸ் நாட்டை மாவீர நெப்போலியன் 1799ஆம் ஆண்டு முதல் 1814ஆம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார். ஐரோப்பிய நாடுகளை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் எண்ணத்துடன் பல போர்களில் ஈடுபட்டார். ஆனால் அவருடைய பேராசைக்கு வாட்டலூர் போர் முற்றுப்புள்ளி வைத்தது. 1812ஆம் ஆண்டு நெப்போலியனின் படை 6 லட்சம் போர் வீரர்களை கொண்ட ஐரோப்பாவின் மிக பெரும் படையாக உருவாகியிருந்தது. எதற்கும் அஞ்சாத போர் வீரர்களாக அவர்கள் திகழ்ந்தனர். இந்த நம்பிக்கையில் ரஷ்யாவிற்குள் துணிச்சலாக சென்றார் நெப்போலியன். அவர் செய்த மாபெரும் தவறு இந்த போர்தான். பல்லாயிரக்கணக்கான படைவீரர்களை மட்டுமே நம்பி அவர் ரஷ்யாவிற்குள் நுழைந்தார். அப்போது குளிர்காலம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் தொடக்கத்தில் அது குறித்தெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. அவரது தளரா நம்பிக்கைக்கு முன்னால் எதுவும் துச்சம்தான். அளவு கடந்த ஆவலில் அவர் படை முன்னேறிச் சென்று ஒன்றுமே இல்லாத மாஸ்கோவை கைப்பற்றியது. வெறிச்சோடி போன மாஸ்கோவின் தெருக்கள்தான் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தன. ரஷ்ய மக்கள் நாட்டையே துப்புரவாக துடைத்து வைத்திருந்தனர். ஆதலால்
பசிக்கு சாப்பிட எதுவும் இல்லாமல் குதிரைகளையே வெட்டி உண்ண வேண்டிய அவல நிலைக்கு நெப்போலியனின் படைவீரர்கள் தள்ளப்பட்டனர். முக்கியமாக ரஷ்யாவின் குளிர் மிகவும் பயங்கரமான ஒன்று என்பதை நெப்போலியனும் அவரது படைவீரர்களும் அறிந்திருக்கவில்லை. எனவே உயிர் வாட்டியெடுக்கும் அக்கடுங்குளிரை தாக்குப்பிடிக்க முடியாமல் வீரர்கள் சரிந்து விழுந்து இறந்தனர். ஒரே நாளில் மட்டும் 50,000 வீரர்கள் உயிரிழந்தனர். ரஷ்யாவை நோக்கிச் சென்ற 6 லட்சம் படை வீரர்களில் உயிரோடு மீண்டு வந்தவர்கள் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் மட்டும்தான். இறுதியாக வாட்டர்லூ போரில் தோல்வியுற்ற நெப்போலியன் அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் ஆங்கிலேயர் அவரை கைது செய்து புனித ஹெலினா தீவில் சிறை வைத்தனர். அங்கு நெப்போலியன் தம் இறுதி காலத்தை கழித்து மரணித்து போனார். அன்பர்களே, தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களின் முதல் அரசரான சவுலின் தோல்விக்கு காரணமானவற்றை தன் மனக்கண் முன் கொண்டு இந்த வரிகளை அவர் எழுதியிருக்க வேண்டுமென்றே நமக்கு எண்ண தோன்றுகிறது. நாம் நினைத்ததும் சவுலை குறை கூறிவிட முடியாது. காரணம், சவுலை இஸ்ரேல் மக்களின் முதல் அரசராக கடவுளே தேர்ந்தெடுத்தார். சவுல் அம்மோனியர்கள், பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள் மற்றும் அமலேக்கியர்கள் உட்பட பல எதிரிகளை தோற்கடித்தார். சிதறிய பூர்வீக இன மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் அளித்தார். அவர் 42 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்தார். சவுல் அரசர் மிகவும் வலிமை வாய்ந்தவராக இருந்தார். தாராள மனம் கொண்டிருந்தார். அவரது ஆட்சியின் தொடக்கத்தில் அவர் மக்களால் போற்றி மதிக்கப்பட்டார். ஆனால் அவர் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவராக விவேகமின்றி பல காரியங்களை செய்தார். அவரிடம் விளங்கிய பொறாமை உணர்வு அவரை மூடத்தனத்திற்கும் பழிவாங்கும் செயலுக்கும் ஆட்படுத்தியது. குறிப்பாக அவர் தன்னை அரசராக நிலைநிறுத்திய கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை விட தனது படைகள் மீதும் தான் கொண்டிருந்த ஆயுதங்கள் மீதும் அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். மேலும் ஒரு சிறுவனாக தாவீது பெலிஸ்தியர்களின் போர் தளபதியான கோலியாத்தை கொன்றொழித்த போது அது குறித்து பெருமைப்படாமல் அவர் மீது பொறாமை கொண்டார். அது மட்டுமன்றி தாவீதை முற்றிலும் அழித்துவிடவும் தீர்மானித்தார். தாவீதின் வெற்றி குறித்து பெண்கள் ஆடிப்பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். மேலும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள், பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகராக பாவம். முரட்டுத்தன்மை சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார் என்று இறைவாக்கினர் சாமுவேல் சவுலிடம் கடவுளின் எண்ணங்களை எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது என்கிறார் தாவீது அரசர். பாரசீக மன்னர் அலெக்சாண்டரை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். யாராலும் அடக்க முடியாத அவரது குதிரையின் பெயர் பூசிபாலஸ். அதை தொட்டு பார்க்க தட்டி கொடுக்க வகையில்லாது குப்புற விழுந்த வீரர்களின் குலைநடுக்கத்தை கண்டு கொல்லென சிரித்தார் அலெக்சாண்டர். மனிதனால் அடக்கியாள முடியாதது ஒன்றில்லை. ஆனால் மண்டையில் கொஞ்சம் மூளை வேண்டும், மனதில் ஒரு திடம் வேண்டும், செயலில் நம்பிக்கை வேண்டும், எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சுவதொழிய வேண்டும் என்பவையே அலெக்சாண்டருடைய கொள்கைகள். மனிதனின் நிழல் தெரிந்தவுடனே காற்று வேகத்தில் கிளம்பிவிடும் அந்த குதிரையை காலையில் கிழக்கு நோக்கி நிறுத்தினார் அலெக்சாண்டர். நிழல் குதிரைக்கு முன்னால் போகாமல் பின்னால் போக வேண்டுமென்ற வழியை கையாண்டு குதிரை மேல் ஏறிக்கொண்டார். அவ்வளவுதான். ஒரே அடியில் கீழே விழும் பலவீனன் போல் வீழ்ந்துவிட்டது அக்குதிரை. அதன் முரட்டுத்தனம் ஒன்றும் அலெக்சாண்டரிடம் பலிக்கவில்லை. வீரத்தை மட்டுமல்ல, விவேகத்தையும் பயன்படுத்தி குதிரையை அடக்கிவிட்ட அலெக்சாண்டரை பார்த்து, என்னுடைய இந்த சிறிய அரசு உனக்கு போதாது என்றார் பிலிப்பு. அன்றே தான் மிகப்பெரிய மன்னராக வேண்டுமென்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் உதயமாகியது.
அவரால் அடக்கியாளப்பட்ட குதிரை அவர் சென்ற பல இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அந்த குதிரையின் பெயரைத்தான் இந்தியாவில் வெற்றி பெற்ற ஒரு நகரத்துக்கு வைத்திருந்தார். ஆனால் அந்த குதிரையும் இந்தியாவிலேயே இறந்துவிட்டது. மட்டுமன்றி அந்த குதிரையின் பெயரால் அழைக்கப்பட்ட நகரமும் 4-5 ஆண்டுகளில் அழிந்துவிட்டது. அன்பர்களே, தேர்ப்படைகளும் குதிரைப்படைகளும் கடலில் அழிந்து மூழ்கி போயின என்று விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கின்றோம். மோசேயின் வழிநடத்துதலில் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பார்வோனின் கை ஓங்கிய போது கடவுள் தன் வலிமையின் கரம் கொண்டு அவர்களின் தேர்ப்படைகளையும் குதிரைப்படைகளையும் செங்கடலில் மூழ்கச் செய்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. அவ்வாறே ஆண்டவரை மட்டுமே முற்றிலும் நம்பி அவரின் துணையோடு அமலேக்கியருக்கு எதிராக போரிட்ட யோசுவா வெற்றி வாகை சூடுவதை பார்க்கின்றோம். மோசேயின் தளர்வுறாத கைகளால் எழுப்பப்பட்ட இறைவேண்டலே அவர்களுக்கு இந்த வெற்றியை தருகிறது. அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். அன்பர்களே, தாவீது அரசர் எடுத்துக்காட்டும் இந்த 2 காரியங்களிலும் நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டுமென்றும் அவருடைய அடைக்கலத்தை நாட வேண்டுமென்றும் விரும்புகின்றார். இதற்கு பதிலாக நமது சொந்த பலம் மற்றும் அறிவை மட்டுமே நம்பியிருக்கும்போது நாம் அழிவின் பாதாள குழியில் விழுந்து மாய்ந்து விடுவோம். ஆகவே நாம் அன்றாடம் சந்திக்கும் அனைத்து எதிர்ப்புகளிலும் இறைபலம் கொண்டு வெற்றி காண இந்நாளில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். தாங்கிட பலம் தருகின்றீர், தப்பிச் செல்ல வழி செய்கின்றீர். தாங்கிட பலம் தருகின்றீர், தப்பிச் செல்ல வழி செய்கின்றீர். அதிசயமாய் என்னை நடத்துகின்றீர், பலத்தால் சூழ்ந்து கொள்கின்றீர். அதிசயமாய் என்னை நடத்துகின்றீர், பலத்தால் சூழ்ந்து கொள்கின்றீர். படைபலமின்றி இறைபலத்தால் வெல்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உண்மையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் படிப்பு, ஆராய்ச்சி, உருவாக்கம், உறவுகள் மற்றும் அது அமைந்துள்ள யதார்த்தத்துடன் ஈடுபாடு கொண்ட ஒரு இடமாக திகழ்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 14 வெள்ளிக்கிழமையன்று பாப்பிரை லாத்தரன் பல்கலைக்கழகத்தின் கல்வி ஆண்டின் தொடக்க விழாவிற்கு வழங்கியுள்ள உரை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, குறிப்பாக திருப்பீடத்தால் நிறுவப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட திரு அவைசார் மற்றும் பாப்பிரை பல்கலைக்கழகங்கள் விசுவாசத்தின் தேவையான கலாச்சார ஒத்துணர்வு வளர்க்கப்படும் சமூகங்களாக உள்ளன என்றும் அவை அறிவின் பிற பிரிவுகளுடன் திறந்த உரையாடல் மூலம்
இயேசு கிறிஸ்துவில் அதன் முதன்மையான மற்றும் முடிவற்ற நிலையின் மூலத்தை காண்கின்றன என்றும் தெரிவித்தார். இன்று பாப்புரை லாத்தரன் பல்கலைக்கழகத்தின் 253வது கல்வியாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று உரைத்த திருத்தந்தை, அதன் நீண்ட வரலாற்றை நாம் போற்றும் வேளையில் திரு அவைக்கு பணியாற்றுவதில் இந்த நிறுவனத்தின் எதிர்கால பணியை எதிர்நோக்குகிறோம் என்றும் மொழிந்தார். லாத்தரன் பல்கலைக்கழகம் தனித்துவமானது. திருத்தந்தை மற்றும் வத்திக்கான் தலைமை அலுவலகத்துடன் அது ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக இறையியல், தத்துவம், திரு அவை சட்டம் மற்றும் குடிமைச் சட்டம் ஆகியவற்றின் வழியாக நம்பிக்கை உலகத்துடன் ஈடுபடும் ஒரு இடத்தை வழங்குவதே இதன் நோக்கமாக உள்ளது என்றும் எடுத்துக்காட்டினார். இறுதியில், உண்மையை தேடும் மற்றும் பொது நன்மைக்காக பணியாற்றும் அர்ப்பணிப்புள்ள அறிஞர்களை நீங்கள் தொடர்ந்து உருவாக்குவீர்களாக என்று அவர்களை வாழ்த்திய திருத்தந்தை, வரும் கல்வியாண்டில் உங்களின் வெற்றிக்கும் வழிகாட்டுதலுக்கும் நான் இறைவேண்டல் செய்கிறேன் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார். அர்ஜென்டினா நாட்டின் தலைநகரம் புவனஸ் ஐரிஸ் நகரில் இடம்பெற்ற 31வது தொழில்துறை மாநாட்டிற்கான தனது செய்தியில் பொருளாதாரமும் வணிகமும் பொது நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 13 இவ்வியாழனன்று அனுப்பியுள்ள இச்செய்தியில், தொழிலாளர்களின் மாண்பு, நியாயமான ஊதியங்கள் மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளையும் கோடிட்டு காட்டியுள்ள திருத்தந்தை, வணிகங்கள் மனித மேம்பாடு, சமூக உள்ளடக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழிலாளர்களின் நல்வாழ்வை ஆதரிப்பதற்காக விசுவாசத்தை வணிகத்துடன் ஒருங்கிணைப்பதற்கு அர்ஜென்டினா தொழிலதிபர் என்ரிக் ஷாவை ஓர் உதாரணமாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, அன்பு மற்றும் நீதியால் உந்தப்பட்ட வணிகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததுடன் அனைவருக்கும் சேவை செய்யும் பொருளாதாரத்தை வளர்க்கவும் அவர்களை வலியுறுத்தினார். நவம்பர் 13 இவ்வியாழக்கிழமையன்று இத்தாலியிலுள்ள புனித அகஸ்தினார் துறவர சபையை சார்ந்த ஒதுங்குமட துறவியரை திருப்பீடத்தில் சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அச்சபையின் ஒழுங்குகளின்படி வாழ உறுதியெடுத்துள்ள பல்வேறு துறவர சபைகள் ஒன்றிணைந்து அமைந்துள்ள இந்த கூட்டமைப்பின் ஒன்றிப்பின் சான்று பகிர்தலை பாராட்டினார். ஒருவருக்கொருவர் செவிசாய்ப்பதும் பன்முகத்தன்மையில் வாழ்வதும் பல வழிகளில் உரையாடலுக்கும் பகிர்வுக்கும் குறைவான வாய்ப்பாக அமைந்துள்ள உலகில் தேவைப்படும் பணிக்கான பகிர்வின் இறைவாக்கு சாட்சியத்தை வழங்குகிறது என்பதையும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. கிறிஸ்தவர்களுக்கான உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்டவருடன் கொண்டுள்ள ஒன்றிப்பில் இருக்கிறது என்றும், அந்த ஒன்றிப்பு அவர்களின் அழைப்பின் மூலம் முழு வாழ்வையும் அர்ப்பணித்துள்ள மணமகனாம் இயேசுவுடன் கொண்டுள்ள நெருக்கமான உறவிலே நிலைத்திருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. வழிபாடு, இறைவேண்டல், நற்கருணை ஆராதனை, இறைவார்த்தையை தியானித்தல் மற்றும் குழும வாழ்வில் ஒருவருக்கொருவர் உதவுதல் ஆகியவற்றில் முழு மனதுடன் தங்களை அர்ப்பணித்து வாழ அவர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, இது அவர்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தரும், மேலும் அவர்களின் குழுமங்களுக்கு வரும் ஏனைய சகோதரிகளுக்கு 1000 வார்த்தைகளை விட சிறந்த நம்பிக்கையின் செய்தியை வழங்கும் என்றும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். நவம்பர் 9 இஞ்ஞாயிறன்று பிலிப்பைன்ஸை தாக்கிய தைஃபூன் ஃபங்குவாங் புயலால் ஏறத்தாழ 17 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் 16 மாநிலங்களில் பரவலான பேரழிவை ஏற்படுத்தியதுடன் 15,000த்திற்கும் மேற்பட்ட வகுப்பறைகளில் சேதத்தை விளைவித்து வீடுகள் மற்றும் நலவாழ்வு மையங்களை அழித்தது எனவும், பல குழந்தைகள் நோய், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உளவியல் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் 900க்கும் மேற்பட்ட பொது பள்ளிகள் தற்காலிக தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும், உணவு, தண்ணீர் மற்றும் நலவாழ்வு கருவிகள், அத்துடன் உளவியல் மற்றும் குழந்தை பாதுகாப்பு சேவைகள் உள்ளிட்ட அவசர உயிர்காக்கும் ஆதரவை அந்நிறுவனம் வழங்கி வருவதாகவும் உரைத்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.